ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்ரீசைல் மியூசியம் தான் போறோம். அங்கதான் போயிட்டு இருக்கோம். நாங்க அந்த வேலை தான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. நாம மகாபலிபுரம் உள்ள வந்துட்டோம். உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் வெஹிக்கிளுக்கு என்ட்ரி ஃபீ வாங்குவாங்க. 75 ருபீஸ் சம்திங் கொடுத்ததா ஞாபகம் இருக்கு. எக்ஸாக்ட் அமௌண்ட் என்னன்றது மறந்துட்டேன், சாரி. இந்த இந்தியன் ஸ்ரீசைல் மியூசியம் பாத்தீங்க அப்படின்னா 5 ரதம்க்கு அப்படியே பேக் சைடு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூட்டை எக்ஸாக்டா நான் வீடியோ எடுக்கல. அதனால நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா இந்த ஸ்ரீசைல் மியூசியமோட எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் நான் கொடுத்துற டிஸ்கிரிப்ஷன்ல வேணுன்றவங்க போய் பார்த்துக்குங்க. அந்த சைட் போகும்போது பாத்தீங்கன்னா ஸ்ரீசைல் மியூசியம்க்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஆறு மாதிரி குட்டியா ஒரு கால்வாய் மாதிரி போயிட்டு இருந்தது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம மகாபலிபுரம் அந்த 5 ரதம் லைட் ஹவுஸ் எல்லாம் இந்த ரூட்ல போகும்போது நல்லா கிளியராகவே தெரிஞ்சது. இது பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் எக்ஸாக்ட் பேக் சைடு. இது போற வழியில பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீசைல் மியூசியம் முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த சிற்ப வேலைப்பாடுலாம் செஞ்சு ஸ்டாச்சுஸ்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஷாப் எல்லாம் கூட நிறைய இருந்துச்சுங்க. ஃபைனலா நாம பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் ஸ்ரீசைல் மியூசியம் கிட்ட வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி வண்டி நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. நாங்க போயிருந்தது பாத்தீங்கன்னா ஒரு சாட்டர்டேல தான். ஒரு 3 o'clock மேல அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தோம் நாங்க. இந்த மியூசியமை நம்ம சுத்தி பாக்குறதுக்கு நமக்கு 3 hours to 4 hours இருந்தா போதும். நம்ம ஒரு பொறுமையா நின்று நிதானமா சுத்தி பாக்குறோம்னா இவ்வளோ நேரம் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா ஒரு 1.5 hours 2 hours இனஃப் தான் இதுக்கு சுத்தி பாக்குறதுக்கு. மியூசியம் உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டிக்கெட் கவுண்டர் இருக்கு. நீங்க இங்க ஆல் 7 அட்ராக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா ஒரு காம்போ பேக் மாதிரி 400 கொடுத்து நீங்க டிக்கெட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எல்லாம் பார்க்க வேண்டாம், குறிப்பிட்ட சிலது மட்டும் பார்க்க மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் வச்சிருக்காங்க. அது என்னென்னு சொல்றேன்னு பாத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மினி ஏஷியா அண்ட் மினரல் மியூசியம், இது மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா 200 ருபீஸ் கலெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷிங் மியூசியம், ஃபிஷ் மியூசியம், பேர்ல் மியூசியம், இந்த மூணுத்தையும் பார்க்கணும் அப்படின்னா 200 ருபீஸ் கலெக்ட் பண்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா டைனோசர் மியூசியம், 3D ஆர்ட் கேலரி, இது ரெண்டும் பார்க்கணும் அப்படின்னா 300 ருபீஸ் கலெக்ட் பண்றாங்க. நாங்க பாத்தீங்க அப்படின்னா 7 அட்ராக்ஷன் வர மாதிரி 400 ருபீஸ் கொடுத்து நாங்க அதை பே பண்ணி வாங்கிட்டோம் டிக்கெட்ஸ். நாங்க 5 பேர் போயிருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட், என்னோட மாமியார், அவங்க அண்ணன், அதுக்கப்புறம் நான், அப்புறம் என்னோட டாட்டர், நாங்க 5 பேர் போயிருந்தோம். என்னோட கை குழந்தைக்கு டிக்கெட் கிடையாது பிலோ 3 years. இதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா விஆர் விர்ச்சுவல் கேம்ஸ், ஹாரர் ஹவுஸ், அதெல்லாம் தனித்தனியா இருக்கு. அதெல்லாம் போகணும்னா நீங்க தனியா பே பண்ணி போய் பார்த்துக்கலாம். அதெல்லாம் இந்த மியூசியமோட டிக்கெட் பிரைஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம். இதோட டைமிங்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாமா? இது பாத்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்ணி ஈவினிங் 8 o'clock க்ளோஸ் பண்றாங்க. வீக்லி 7 days இந்த மியூசியம் ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது வருஷத்துல 365 நாள்ல என்னைக்கு நீங்க வந்தாலும் இந்த மியூசியம் ஓப்பன்ல தான் இருக்குமா, க்ளோஸ் டே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோ இன்க்ளூடிங் ஹாலிடேஸையும் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ நாம ஃபர்ஸ்டா உள்ள போறது பாத்தீங்கன்னா மினி ஏஷியா தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். உள்ள என்ட்ரான உடனே உண்மையாலே ஒரு புது வேர்ல்டுக்குள்ள வந்த ஃபீல் தாங்க கொடுத்தது. கிட்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா உண்மையாலே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த இடத்தோட மெயின் அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் மெரைன் தாங்க. இந்த ஸ்டாச்சு பார்த்த உடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவீங்க இது சிங்கப்பூர் மெரைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஃபுல்லாவே ஷெல்ஸ்ல மேட் பண்ணிருக்காங்களாமா. டாப் டு பாட்டம் வரைக்குங்க ஃபுல்லாவே ஷெல்ஸால மட்டுமே மேட் பண்ணிருக்காங்களாங்க. இத இங்க பாருங்க, மேல எவ்வளவு பெரிய சான்லியர் பாருங்க. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த சங்கு இருக்கு இல்லையா, குட்டி சங்குன்னு சொல்லுவாங்களே, அதுலயே மேட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு. ஒரே கலர்ஸ், எந்த டிஃபரன்ஸுமே நமக்கு தெரியாது. அந்த லைட்டிங்க்கும் அதுக்கும் பார்க்க அவ்வளவு அழகா இருந்ததுன்னா கேமராவோட நீங்க நேர்ல பாக்குறதுக்கு சூப்பர்வா இருக்கும் இது பாக்குறதுக்கு. இங்க பாருங்க ஒரு மிரர், 2 கடல் குதிரை, அதுக்கு நடுவுல ஒரு மிரர் வச்சிருக்காங்க. அந்த மிரரை சுத்தியே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ மைன்யூட்டான ஷெல்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளோ அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இந்த இடம் பாக்குறதுக்கு. உண்மையில ஒரு பெஸ்ட் போட்டோ பாயிண்ட் தான் சொல்லுவேன் இந்த பிளேஸ். அடுத்ததா இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா அண்டர் வாட்டர் சி. இது பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா மேக் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த தண்ணி கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபிஷஸ் எல்லாம் ரியல் ஃபிஷஸ் தான். அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம இந்த ஃபிஷ்க்கு ஃபீட் கூட பண்ணலாம்.
உள்ள என்டர் ஆகும்போது டிக்கெட் செக் பண்றவங்க வந்து இந்த ஃபிஷ் ஃபுட் விற்பாங்க. வேணும்னா வாங்கிட்டு வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணலாம். அதுதான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் சூப்பர் ட்ரீங்குவாங்க. இது எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. உண்மையாலே நல்லா இருக்கு. போட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பர் பிளேஸ்ங்க இந்த இடம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா போட்டோ எடுக்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாவும் அழகாவும் இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு. அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் இந்தோனேஷியா அண்டர் வாட்டர் சீ கிரியேச்சர்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாவும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காவும் இருக்குங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு. அதுலயும் இந்த ரெட் கலர்ல ஃபிஷ் வந்து டெய்ல் வரா மாதிரி பண்ணிருக்காங்க பாருங்க. இதுதான் சூப்பருங்க. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இந்த சங்கு சிப்பின்னு வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்ல பண்ணிருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ நாம மேல நின்னுட்டு இருக்கோம். எது மேலன்னு பாத்தீங்கன்னா த கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவ்வளோ அழகா இருக்குங்க. இது மேல இருந்து இந்த வியூ பாக்குறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கு. சைனாவோட ரிப்ளிகா வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. போட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளேஸ். இது மேல ஏறி நின்னோம்னா இந்த ஃபுல் மியூசியமோட ஒரு ஓவரால் வியூ பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மேல டாப் ஆங்கிள் இருந்து பாக்குறது. அடுத்ததா இப்ப நம்ம போய் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மினரல் மியூசியம் தாங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த மினரல் மியூசியம்ல வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியான யூனிக்கான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மினரல்ஸ் வந்து உள்ள வச்சிருக்காங்க. ரொம்ப ரேரஸ்ட் கலெக்ஷன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை அப்படியே ஓவரால் வியூவா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அடுத்ததா இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியாஸ் பிக்கஸ்ட் சீசல் மியூசியம் தான் போறோம். வாங்க உள்ள போய் பார்ப்போமா. இங்க பாருங்க ஒரு 6 பார்ட் மாதிரி போட்டு தனித்தனியா உள்ள போய் பாக்குற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு. உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாமா சட்டுன்னு. முதல் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா சங்குகளோட வெரைட்டி வச்சிருக்காங்க. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவ்வளோ அழகா நீட்டா அடுக்கி வச்சிருக்காங்க. நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரியும் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனே அழகா அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க என்னன்னு படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எல்லா விதமான சங்குகளையும் வச்சிருக்காங்க. எல்லா கலர்ஸ்லயும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 40,000 ரேரஸ்ட் யூனிக் கலெக்ஷன் ஆஃப் இந்த சீஷல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சங்கு முத்து சிப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன வெரைட்டி அது எப்படி எல்லாம் இருக்கும். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா இங்க வந்து பாருங்க. ஏன்னா இது நீங்க ஒண்ணு ஒண்ணா பார்க்கும்போது இவ்வளோ இருக்கா இந்த கடலுக்குள்ள, இவ்வளோ வித்தியாசமான இதெல்லாம் இருக்கான்னு. ஏன்னா நம்மளா ஒரு டைப் ஆஃப் சங்கு தான் பார்த்திருப்போம். ஒரு சில டைப்ஸ் மட்டும்தான் நம்ம கடையில வாங்க போறதால பார்த்திருப்போம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கோட குட்டி, அதாவது ரொம்ப குட்டி சங்கு மைன்யூட்டா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்த ஷெல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின், ஃபிளைட்டு, அவங்களால என்னென்ன யூனிக் ஐட்டம்ஸ் பண்ண முடியுமோ ஒரு 4 இடத்துல டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவுமே இன்னும் ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த டைனோசர் மியூசியம், 3D ஆர்ட் கேலரி அது மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பூர் மெரைன் மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. பட் ஆனா இதுவும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
ஏன்னா இதை ரொம்ப தேடி தேடி அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்னொன்னத்தையுமே. இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காம இதை மிஸ் பண்ணாம போய் பார்த்துட்டு போங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் போய் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள வரும்போது தான் தெரியுது இவங்க ஏன் வந்து ஏஷியாஸ்ட் லார்ஜஸ்ட் ஷீஷல் மியூசியம்னு சொன்னாங்கன்னு. ஏன்னா அவ்வளோ உள்ள இருக்கு. அவ்வளோ அழகா ஒன்னொன்னுத்தையும் நமக்கு புரியுற மாதிரி வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு. இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மிஸ் பண்ணாம போய் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ இப்படிலாம் இருக்கா, இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நம்மளாதான் உருவாக்க முடியும்னு நினைச்ச சிலதெல்லாம். அந்த கலர்ஸை கூட அந்த ஷெல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கலர்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ். ஓ இப்படி எல்லாம் இருக்குமா கடலுக்குள்ளன்ற மாதிரி இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு. உண்மையாலே சூப்பரா இருந்தது இதெல்லாம் பாக்குறதுக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச டைனோசர் பார்க் உள்ள போய் பார்ப்போமா. உள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க மெயின்ல வச்சிருக்காங்க டைனோசர்ஸ். எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உண்மையாலே ஒரு டைனோசர் வேர்ல்டுக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. கிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லவ் அண்ட் என்ஜாய் பண்றாங்க. என்னோட பையன்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பா பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் டைனோசர். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டைனோசர் மூவி கார்ட்டூன் எதனா வந்தா ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பான். அவன் இதை ரியலிஸ்டிக்கா பார்க்கும்போது கொஞ்சம் பயந்துட்டான் குழந்தை. அதுக்கப்புறம் இல்லடா அது ஒண்ணும் கிடையாது அப்படின்னும் போது பக்கத்துல போறதுக்கு ரொம்ப பயந்தான். ஆனா தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப லைக் பண்ணாம. என்னோட பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கு இது. இங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பின்னாடி எல்லாம் போக போக வந்து பாத்தீங்கன்னா ரொம்பலாம் நல்லாலாம் மெயின்டைன் பண்ணலங்க. ஒரு சில டைனோசர்ஸ் நல்லா ஆக்டிவா இருக்கிற மாதிரி காமிக்குது. சூப்பரா இருக்கு. அது அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி பண்ணிருக்கு. அதுதான் இதோட ஹைலைட்டே சொல்ல போனோம் அப்படின்னா. கிட்ஸ் வந்து இது உள்ள வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. மத்த இடத்த காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது கிட்ஸுக்கு பிடிச்சது இல்லையா, ஸோ அதனால நல்லா என்ஜாய் பண்றாங்க இந்த இடத்துல. சிலதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. அது வந்து அப்படியே ரியலிஸ்டிக்கா நிக்கிற மாதிரி இருக்கு. உள்ள போக போக அந்த லாஸ்ட்ல ஒரு சில டைனோசர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சரியாவே மெயின்டைன் பண்ணல போல இருக்கீங்க. இது இன்னும் சூப்பரா மெயின்டைன் பண்ணாங்கன்னா வரவங்க ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட போவாங்க இது உள்ள இருந்து வெளியே. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி டைனோசர் பார்க் ஒண்ணு போயிருக்கேன் நானு. அது வந்து பாத்தீங்கன்னா ஜாலிவுட் அப்படின்ற இடத்துக்கு போயிருக்கேன். அதோட வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயின்ல போயிட்டு வரா மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். சூப்பரா இருக்கும். இதுவும் நல்லா இருக்கு. பட் ஆனா அது செப்பரேட்டா வச்சிருக்காங்க. அவ்வளவுதானே தவிர இங்க அதை விட இங்க அதிகமா இருக்கு. பட் ஆனா அந்த ஃபாரஸ்ட் ஃபீல் வந்து அது அதுல இருக்கிற மாதிரி இதுல கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த இடம் பாக்குறதுக்கு. என்னையே என்னோட கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் கூட நிறைய பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். சூப்பரா இருந்தது இந்த இடம். அடுத்ததா இப்ப நம்ம வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3D ஆர்ட் கேலரி தாங்க. இதுதான் நான் முதல் முறையா 3D ஆர்ட் கேலரிக்கு வரேன். ரொம்பவும் சூப்பராவும் அமேசிங்காவும் இருந்துச்சு. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது நம்ம நேரா போய் பார்க்கும்போது இல்ல சரியான யூனிக் பீசஸ் எல்லாம் வச்சு
நம்ம பக்கத்துல நின்னு பிக்ஸ் எடுக்கும்போது, அது நம்ம கையில இருக்கிற மாரியே ஒரு ஃபீல் குடுக்குது பாருங்க. வேற லெவல் ஆர்டிஸ்ட்டுங்க அவங்க. இதுல இருந்த ஒவ்வொரு 3D ஆர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ ரியலிஸ்டிக்கா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஃபோட்டோஸ்லாம் பாக்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னோட பொண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே லைக் பண்ணா. எல்லாத்துலயும் பிக்ஸ் எடுத்துக்கிட்டா. அவ வந்து சொன்னா, "எனக்கு அம்மா இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா யூனிக்கா இருக்கு" அப்படின்னு சொல்லியிருந்தா. ஏன்னா இதோட இது வந்து பாத்தீங்கன்னா, எங்கேயுமே பார்த்ததில்ல. இதுதான் முதல் முறையா பார்க்குறோம் அப்படிங்கும்போது, அவ்ளோ சூப்பரா இருந்துங்க இந்த 3D ஆர்ட் கேலரி. முக்காவாசி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, பிரிண்டர்ல வச்சிருப்பாங்க. பின்னாடி பிரிண்ட் அவுட் மாரி 3Dல எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துல நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிற மாரி வச்சிருப்பாங்க. ஆனா இது வந்து அந்த பெயிண்டிங்ல பண்ணியிருக்கிறது வந்து சூப்பரா இருக்குங்க இது. இங்க வர்றவங்க கண்டிப்பா இந்த ஆர்ட் கேலரிய மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 3D ஆர்ட் கேலரி கண்டிப்பா மஸ்ட் விசிட் பண்ணிட்டு போங்க. இது வந்து ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ கண்டிப்பா உங்களுக்கு குடுக்கும். அடுத்ததா இப்ப நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, ஃபிஷிங் மியூசியம் தாங்க. இந்த மியூசியம் உள்ள வந்த உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்படியெல்லாம் ஃபிஷிங் பண்ணுவாங்க. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டைப் ஆஃப் வந்து போட்ஸ் அண்ட் ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்காக வச்சிருக்காங்க. நெறைய ஸ்டேட்ஸோடது, நெறைய கண்ட்ரீஸோடது இமேஜா வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன மினியேச்சரா கூட வச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருந்ததுங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கும் தான். இது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போங்க, இல்லைன்னா போகாதீங்க. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நீங்க பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் இது உள்ள இருந்து. இல்ல எனக்கு ஃபிஷிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு போட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னென்ன டிசைன் இருக்கு, இதெல்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு இது பெஸ்ட் பிளேஸ்ங்க. நல்லா பொறுமையா சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. நாமெல்லாம் உள்ள போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல நம்ம வெளியே வந்துட்டோம் அதுல இருந்து. இப்போ நாம போற இடம் பாத்தீங்கன்னா ஃபிஷ் மியூசியம் தாங்க. இந்த ஃபிஷ் மியூசியம் உள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பா வச்சிருந்தாங்க நிறைய. வேணுன்றவங்க அதை எடுத்துக்கலாம். அதுக்கு தனியா நம்ம பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் மியூசியம் உள்ள என்டர் பண்ணலாம்னு என்டர் பண்ணோம். என்டர் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ். ஸ்டார் ஃபிஷ்ஷை ஃபர்ஸ்ட்லயே வச்சிருந்தாங்க. 2 டைப் ஆஃப் ஸ்டார் ஃபிஷ்ஷஸ் அங்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டார் ஃபிஷ் வந்து ஒரே டேங்க்ல வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா லாப்ஸ்டர் கூட இருந்துச்சு உயிரோட. சூப்பரா இருந்தது இதெல்லாம் பாக்குறதுக்கு. இங்க வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப அதிகமாலாம் வச்சிடல. ஒண்ணு வச்சிருக்காங்க ஒரு சிலதுல. இதெல்லாம் வந்து ரேரஸ்ட் ஃபிஷ் கலெக்ஷன் தாங்க. இது ஒரு சில இடத்துல நம்மளால பார்க்க முடியாது. பட் ஆனா இங்க நிறைய வச்சிருக்காங்க மாதிரிதான் இருந்துச்சு. இதை பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 10ல இருந்து ஒரு 20 நிமிஷம் தான் தேவைப்படும். டக்குன்னு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். நிறைய கலர் ஃபிஷ், அலிகேட்டர் ஃபிஷ், அப்புறம் வந்து ஈல் ஃபிஷ் இதெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. நிறைய ஆழ்கடல்ல பார்க்கக்கூடிய மீன் வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சிருந்தாங்க அங்கங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரேராவும் இதுவா யூனிக்காவும் தான் இருக்கும். இது நிறைய அக்வாரியம்ல வந்து இருக்காது. இங்க கொஞ்சம் இருக்குங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு.
அடுத்ததா இப்ப நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர்ல் மியூசியம் தான். என்ட்ரன்ஸே சும்மா சூப்பரா இருக்குல்ல. இந்த பேர்லோட இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம். அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க பாருங்க அந்த கடல் குதிரை ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. அப்போ ஐ லவ் மகாபலிபுரம் அதுவும் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பிக் பாயிண்ட் இது. இப்போ நம்ம எல்லா டைப் ஆஃப் பேர்ல் வெரைட்டியும் பார்க்க போறோங்க. சீசல் மியூசியம்லயும் கொஞ்சம் பேர்ல்ஸ் வெரைட்டி ஆஃப் அந்த ஓடு மட்டும் தான் வச்சிருந்தாங்க. பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேர்ல்ஸும் வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்கா ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா அப்படிதான் சொல்லணுங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லா ஏகப்பட்ட பேர்ல் வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. ஒண்ணும் பார்க்கிறதுக்கு வேற லெவல்ங்க. ஈவன் அந்த பேர்ல் வந்து எப்படி அந்த ஓடுல இருந்து வருதுன்னு காமிக்கிறதுக்கே நமக்கு ஒரு டிஸ்பிளே வச்சிருந்தாங்க. எந்தெந்த சைஸ்ல இருக்கக்கூடிய ஓடுல இருந்து எந்த சைஸ் ஆஃப் பேர்ல் வந்து நமக்கு கிடைக்கும், எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. பெரிய பெரிய முத்துல இருந்து ரொம்ப 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 சின்ன ஒரு கடுகு சைஸ் முத்து வரைக்கும் இருக்கிற மாதிரி டிஸ்பிளேல எல்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அது மட்டும் இல்ல ஒயிட், ஒரு கிரீம் பேஸ் கலர், ஒரு கோல்டன் கலர், அப்புறம் வந்து பிளாக் கலர் அந்த மாதிரி எல்லாம் பேர்ல்ஸ் பார்த்திருந்தேங்க. உண்மையாலே இவ்வளோ பேர்ல் வெரைட்டி இருக்கான்றது இப்பதாங்க தெரியுது. பேர்ல்னாலே ஒயிட் இல்லைன்னா அந்த கிரீம் பிங்க் கலர்னு நினைச்சிருக்கேன் நானு. பட் ஆனா இவ்வளோ வெரைட்டி ஆஃப் இருக்கு அப்படின்றது இங்க பார்க்கும்போது தான் தெரியுது இந்த டிஸ்பிளேல. இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர்லயே வந்து ஒரு கிரௌனை எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அப்படியே குட்டி குட்டியா மைன்யூட்டா இருக்குங்க அந்த பேர்ல்ஸ் எல்லாம். அதை வச்சு இந்த ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த கிரௌன் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு வாழை பேர்ல் வச்சு எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். எனக்கு என்னமோ அது என்னமோ ஒர மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா அந்த வால்ல தாங்க டிசைன் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இது ஒரையா வாழான்னு தெரியல. ஆனா பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிக்கர் சைஸ் ஆஃப் பேர்ல். இது என்ன ஷேப்னே எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இதையும் பேர்ல் அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க அவங்க. இந்த மாதிரி ரேரஸ் அண்ட் யூனிக் கலெக்ஷன் ஆஃப் பேர்லை பார்க்கறதுக்கு கண்டிப்பா இந்த மியூசியமை மிஸ் பண்ணாம விசிட் பண்ணிட்டு போங்க. இது பக்கத்துலயே வந்து ஒரு கடை ஒன்று இருக்கு. பேர்ல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து உங்களுக்கு ஜுவல் எல்லாம் மேக் பண்ணி தராங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் வாங்கிக்கோங்க. நாம எதுவும் வாங்கல, பார்த்ததோட சரி அப்படியே நிப்பாட்டிட்டோம். அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ப்ரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் தான் இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த இந்தியா சீசல் மியூசியம் வந்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிட்ஸுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ற பிளேஸ். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நாலேஜையும் கெயின் பண்ணிக்கலாம் அப்படிதான் சொல்லணும் நானு. ஏன்னா கிட்ஸ் நல்ல பண்ணோட வந்துட்டு ஜாலியா போவாங்க. இது வரைக்கும் நீங்க இந்த இடத்த விசிட் பண்ணலன்னா தாராளமா விசிட் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும் இன்னும் மேல மேல வீடியோ போடுறதுக்கு. ஓகே, நான் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.